மிஸ்டர் ராகவன், மிஸ்டர் பேடன், 2 பேரை சதேக கேஸ்ல பிடிச்சு வச்சிருக்கிறோம். அவங்க குற்றத்தை அவங்களே ஒத்துக்கிட்டாதான் இந்த எம்எல்ஏ மர்டர் கேஸ் முடியும். சார், எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்க உங்க வாயாலேயே நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்னு ஒத்துக்க வச்சிடுவோம். இப்படி வாயை பொழந்துகிட்டு இருக்காம கொஞ்சம் நேரம் போய் உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறோம். சார், நான் கொலை பண்ணல, என்ன விட்டுருங்க. கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா விட்டுறோம். அஸ்கு புஸ்கு, நான் கொலை பண்ணேன்னு சொன்னா எப்படி விடுவீங்க? அப்ப நீ தான் கொலை பண்ணிருக்க. சார், எனக்கு கொலையெல்லாம் பண்ண தெரியாது. அப்ப யாரு சொல்லி கொடுத்தா? சார், நான் கொலை பண்ணல. அப்ப யாரு பண்ணா? சார், நீங்க எந்த கொலையை பத்தி பேசுறீங்க? ஓ, அப்ப பல கொலை பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே? நீங்க எவ்வளவுதான் கேட்டாலும் என் வாயில உண்மைதான் வரும். அப்படி உண்மையை ஒத்துக்கோ. அப்ப நீ தான் கொலை பண்ண. சார், நான் கொலை பண்ணல. வாயில இருந்து உண்மைதான் வரும்னு சொன்னேன், இப்ப கொலை பண்ணலன்னு சொல்றேன். சார், நான் கொலை பண்ணல, அதான் உண்மை. ஓ, சரி 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 சரி. அப்ப உண்மையிலேயே நீ தான் கொலை பண்ணிருக்க. ஆமா சார், ஒத்துக்கிட்டா? எழுது சார். இவர் பேசி பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணி ஒத்துக்க வைக்க பாக்குறாரு. உண்மையை ஒத்துக்க வைக்கிறது தான் எங்க வேலை. இரு, உன் கூட்டாளி பக்கத்து செல்ல இருக்கான், அவன்கிட்ட கேட்டுட்டு வர்றோம். என்ன ஒத்துக்கிட்டாங்களா? இந்த கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிட்டு இருக்காங்களா? ஆபான்றதையே 6 தவணையில சொல்றாங்களா? சார், உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் தான் டைம் இருக்கு, சீக்கிரம் ஒத்துக்க வைங்க. சொல்லுட, நீ அவனும் சேர்ந்து தானே கொலை பண்ணீங்க? கொலையா? சார், யாரு சார் கொலை பண்ணா? நான் கேக்குற கேள்வியை எங்கிட்டே கேக்குறிய? நீ தானே கொலை பண்ண. யார? யாரையா? யாருன்னு கூட தெரியாம கொலை பண்ற சைக்கோவா நீ? சார், நான் கொலை பண்ணல. அப்போ அவன் தானே பண்ணா? யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், அதுல தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். இப்பதான் கொலை பண்ண பிளான் பண்றான். நிறுத்துறா. சார், கமிஷனர் ஆபீஸ்ல வந்து கால் வந்திருக்கு. 2 பேர் வர்றாங்களா? எப்ப வரலான்னு கேக்குறாங்க. நாளைக்கு வர சொல்லியா? ஓகே ஓகே. டேய், என்ன கடுப்பேத்தாதடா. உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு சில சலுகைகள் தரேன். சலுகையா? என்ன மாதிரி சலுகை? அப்போ நீ தான் கொலை பண்ணிருக்க. சார், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சார். சரி, அமைதியா இருக்கேன், நீயே பேசு. என்ன பேச? நான் தான் கொலை பண்ணேன்னு பேசு. சார், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா சார்? எங்களுக்கு இதான் வேலை, உனக்கு கொலை பண்றதா வேலை. என்ன விசாரணை போய்கிட்டே இருக்கு, ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஐய, இவர் வேற அப்பப்போ வந்து, சார், அவங்க ஒத்துக்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கான். என்னது? நீங்க இந்த பக்கமே வரக்கூடாதான். போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபுல் டே அவங்க எங்க கண்ட்ரோல். கொலை செஞ்சதை ஒத்துக்கவும் ஒரு பெரிய மனசு வேணும். நான் ஒத்துக்கவே இல்லையே. நீ இல்லப்பா, பக்கத்துல இருக்கிற உன் கூட்டாளி ஒத்துக்கிட்டான். நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கொலையை செஞ்சீங்கன்னு. சார், நீங்க என்னதான் சொன்னாலோ, குழப்பி கேட்டாலோ, நான் கொலை செய்யல டாட். என்னையா ஒத்துக்க மாட்டேன்றானுங்க? நீ போய் அவங்கள கூட்டு வா. யார? ஏய், நீ கொலை பண்ணதுக்கு சாட்சி இருக்கு. என்னது? டேய், வாடா, நீ பார்த்தத சொல்லு. சொல்லுட. நான் பீடி வாங்க நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ இவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து அந்த கடைக்கு பின்னாடி வச்சு கத்திய வச்சு குத்திட்டு இவரு கூட வந்தவரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அத நான் 2 கண்ணால பார்த்தேன் சார். இது போதுமா? போய் நீ சொல்றதுதான் பொய். சாட்சி இருக்கு, நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கம்மி. இந்த சாட்சி கோர்ட்டுல போய் பேசிச்சுன்னா உங்களுக்கு தூக்குதான். நீங்க இப்பவே ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது, வேற வழியே இல்ல. அது மட்டும் இல்லாம நாளைக்கு 2 ஸ்ட்ரிக்ட் போலீஸ்காரங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வேற வராங்க. அவங்க வந்து உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இப்பவே ஒத்துக்குங்க, உங்களை ஜாமீன் எடுக்கிறதும் ஈஸி ஆயிடும். என்னப்பா வந்துட்டீங்க? சார், அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு அவங்க தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி இதுல எழுதி கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டாங்க. இந்தாங்க, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கேஸ முடிச்சு விடுங்க. சபா. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். ஐ எம் மிஸ்டர் ராகவன். ஹி இஸ் மிஸ்டர் மேனன். ஸ்பெஷல் டெபுடேஷன்ல எம்எல்ஏ மர்டர் கேஸ விசாரிக்க சொல்லி மறுபடியும் 2 பேரா? நேத்தே குற்றவாளிகள் குற்றத்தை ஒப்புக்கிட்டாங்க, நீங்க வேண்டாம். அப்படியா? அப்பாடா, அப்ப நமக்கு வேலை இல்ல. வாயா போலாம். எனக்கு டைலாக் இல்லையே. அதான் பேசிட்டிய, வா. கேப்டன், ஏன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வாடகை எடுக்கிறீங்க? நம்ம இன்னும் கொஞ்சம் வருஷம் தலைமறைவா இருந்தாதான் நமக்கு நல்லது. போலீஸ் ஸ்டேஷன்ல எம்எல்ஏ கேஸ்ல யாரோ 2 பேரை பிடிச்சு வச்சிருக்காங்களா? இந்த கேஸ்ல 2 போலீஸ் இன்னைக்கு விசாரிக்க போறாங்களா? அவங்களுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். என்னையா ஒத்துக்க மாட்டேன்றாங்க? நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா. யார?
யோ, ரோட்ல எவனாவது ஓசி பிடிக்க நின்னுட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு பீடி கட்டு வாங்கி கொடுத்துட்டு நான் சொல்றத அப்படியே சொல்லி கூட்டிட்டு வா. 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லணும், சரியா? அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். ஆமா கேப்டன், நாம எதுக்கு அந்த எம்எல்ஏவை போட்டோம்? இப்பவாவது கேட்டீங்க, எல்லாம் அந்த பை எலெக்ஷன் பரமசிவனுக்காக தான். இப்போ அவன் எம்எல்ஏ ஆயிட்டான்னா நமக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி இருக்கான். அவனை நம்பி இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கோம். அவன் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் நம்மள மறந்துட்டானா? இன்னொரு பை எலெக்ஷன் தான். போலீஸ் ட்ரெஸ் பத்திரமா வை. The devil! Kill them, kill them.